இவனை கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்கிற நிலையில ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்களதான் மத்தளம் போல படிப்பாங்க. இவங்களை கேட்கறதுக்கு யாராவது இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு அகைன்ஸ்ட் பேசுறதுக்கு யோசிப்பாங்க. எல்லா இடத்துலயும் அப்படிதானாங்க, எல்லா இடத்துலயும் அப்படிதான். கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா அவனை என்ன பாடுபடுத்துவாங்க. ஆமா, சிலர்லாம் பிடிக்கப்படுவாங்க. பிடிக்கப்படும் போது இன்ஃபர்மேஷன் இவங்க பெரிய இடத்து ஆளுங்க அப்படி இவங்களுக்கு எல்லாம் யாருமே இல்லைன்னா, யாரும் இல்லாதவனுக்கு இந்த இடத்துல மார்த்தாள் இவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இருந்தது மாதிரி தெரியல. மொத்தத்தில் இவங்க ஒரு அனாதை ஃபேமிலி. ஏன்னா லூக்கா சுவிசேஷத்திலையும் இருக்கு, யோவான் சுவிசேஷத்திலையும் இருக்கு. ரெண்டு இடத்துல யாரும் மென்ஷன் பண்ணப்படல தெரியுமா, இவங்க பெற்றோர் மென்ஷன் பண்ணப்படல. அப்ப இந்த வீட்டில் இருக்கிற ஒரே ஆண் துணை யாருதான்? லாசர் தான். லாசரும் மரித்து விட்டார். ரெண்டு சகோதரிகள் மட்டும் இருக்கிறாங்க. இயேசு தெரிந்தெடுத்து நேசித்த குடும்பத்தை பாத்தீங்களா? அவர் நினைச்சிருந்தா அவருக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? ஏரோது அரண்மனையில இருந்து வந்துச்சு. அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு பாவப்பட்ட குடும்பத்தோடு பழகிட்டு இருக்கிறார்.